நீங்க ராமன் ஏன் பிறந்தார்? அவர் அவதாரம் எதற்கு நிகழ்ந்தது பாருங்க. அறம் தலை நிறுத்தி அருள் சுரந்து அரைந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூண சென்னெதிரி செலுத்தி தீயோர் இறந்து உக நூறி தக்கோர் துயர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொன் பாதம் ஏத்துவார் பிறப்பறுப்பான். அவன் பாதத்தை வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு கிடையாது. யார் பாதத்தை? இதையெல்லாம் நிலைநிறுத்த வந்தானே அந்த ராமன் பாதத்தை இதையெல்லாம் நிலைநிறுத்தினான். ராமன் என்பதற்கான டாக்குமெண்டேஷன் தான் கம்பராமாயணம். அது ஒரு தரவு நூல். எப்படிப்பட்ட அறம் நிலைநிறுத்தப்பட்டது? நான் வால்மீகி படிக்கிறேன், நான் துளசிதாசர் படிக்கிறேன். ஆனால் என் தமிழ் மரபுக்கு ஏற்றது வகையிலே அந்த கதையை மிகச் சிறப்பாக மொழி மாற்றம் மட்டுமல்ல, நம்முடைய மரபு மாற்றத்திற்கு முற்பட்ட வகையிலே அதை தமிழ் மரபாக மாற்றி தந்ததனால்தான் கம்பனை வேறு எந்த கொம்பனாலும் இந்த தமிழ்நாட்டில் வீழ்த்த முடியாது என்றார் பாவேந்தர் பாரதிதாசனார். நீங்கள் எந்த கட்சியை ஜாதியை மதத்தை சார்ந்தவர்களாக இருந்து கொள்ளுங்கள், கம்பனை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். இது சொன்னது பாவேந்தர் பாரதிதாசனார். இந்த காரியங்களுக்காகத்தான் நான் பிறந்தேன் என்கிறார். அறம் குறித்து பேசுகின்ற பொழுது எனக்கான ஒரு சிறிய மன தடை ஒரு இடத்தில் நிற்கிறது. பெரியவர்களுக்கு முன்னால் நான் அதை வீசி செல்கிறேன். அதில் எனக்கு ஆழ்ந்த விளக்கம் தருவதற்கு இன்னும் நான் வளர வேண்டும். பேச்சாளர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று இல்லை. அந்த பணிவு இருந்தால் மட்டும்தான் பேச்சாளர் மற்றவர்களோடு புகழ் புரிந்த பேச்சாளராக வாழ முடியும் என்பது என் அனுபவம். அந்த பணிவோடு, அதைவிட கீழான பணிவோடு நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ராமர் பிறந்து விட்டார். அவர் காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும்னா ஏதாவது ஒன்று நடக்கணும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு சிறிய தவறு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்தாதான் ராமர் காட்டுக்கு போக முடியும். அவ்வளவு சீக்கிரமா அங்கே ராமருக்கு எதிராக சொல்லுவதற்கு ஆட்சி அதிகாரம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. பேரன்பு பெற்றவர்கள் தான் இருக்கிறார்கள். மாற்ற முடியும் என்றால் அது கைகேயியால் மட்டும்தான் மாற்ற முடியும். கைகேயின் மனதை மாற்றுகிறாள் கூனி. கைகேயி மனம் மாறுகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. நான் பாட்டை யோசிக்கிறேன். இந்த சொல்லுல எனக்கு நிரம்ப காலமாக இந்த வயது வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. பிளைண்ட் ஸ்பாட் என்று நான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன். குருட்டு புள்ளி, இருட்டு புள்ளி, என்ன என்றே தெரிய முடியாத ஒரு புள்ளி. ஒரு பொருள் அங்கதான் இருக்கும், ஆனா அங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கதான் இருக்கும் ஆனா தெரியாது, ஏதோ ஒன்று மறைத்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கைகேயின் மனசை மாத்துச்சுங்கிறார் கம்பர். பாருங்க, கைகேயின் மனம் திரிவதற்கு காரணங்களை அடுக்குகின்ற பொழுது கம்பர் சொன்ன இரண்டு சொற்கள் அரக்கர் செய் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும். நான் இங்க சிக்கிறேன். அறம் தானே, யார் செய்தாலும் அது அறம் தானே. அறம் தலை காக்கும் இல்லையா? இல்ல, யார் செஞ்சாலும் அறம் தலை காக்காது. அதை பாவம் செய்தவர்கள் செய்தார்கள் வச்சுக்கங்க, அதை அழிக்கிறதுக்கு அவதாரம் ஒன்று வரும். இது ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம். இது எல்லாம் பாவமும் பண்ணிட்டு நிறைய பேர் நல்ல காரியம் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த லிஸ்ட்ல இருக்கிறவன்லாம் அழியணுங்கிறதுனால தான் ராமர் பிறந்தாராம். அரக்கர் செய் பாவம்
அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்தனள் தூமொழி மடமான். இது கம்பன் வாக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறம் என்பது நான் சொன்னேன் இல்லையா, தராசும் இருக்கும் வாளும் இருக்கும். ஆனால் அந்த அறத்திற்கு மட்டும் கண்கள் கட்டப்பட்டிருக்காது. அது கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கும். அதனுடைய தராசிலே எதுவும் உயர்வு தாழ்வு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் அறம் என்பதற்கான விளக்கம் என்கிறார் கம்பர். நான் ஒரு காட்சிகளை சொல்லுகிறேன் உங்களுக்கு. கம்ப ராமாயணத்தில் அறம் நிற்கின்ற காட்சிகள். நாம எல்லாருமே டக்குன்னு ஒரு வசதியா ஒரு வார்த்தை வச்சிருக்கோம், கடவுள். நான் கடவுளுக்கு ரொம்ப பயந்தவர். அதையே நீ சொல்ற? பயந்திருந்தா அதை செஞ்சிருப்பியா? செய்வியா? கடவுள்ங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டு. நான் ரொம்ப பக்திமான். அப்புறம் பக்திமானாக இருந்தால் அறம் சார்ந்து வாழ்கிறாயா? அறம் சார்ந்து வாழ்ந்தால் தான் நீ இல்லறத்தில் இருக்க முடியும். அறம் சார்ந்து வாழ்ந்தால் தான் நீ துறவத்திலும் இருக்க முடியும். அதனால் தான் இந்த ரெண்டு விஷயங்களுக்கோ அறம்ங்கிற சொல்ல போட்டான் தமிழன். இல் அறம் துறவரம். அறம் சார்ந்து வாழணும். அந்த அறம் என்பது என்ன? ஒன்றும் இல்லை. முதல் போர் புரி படலம். அவர் ஒரு செகண்ட் இயர் பாய் தான் ராமர். அந்த வயசு எவ்வளோ வயசு இருக்கும்? ஒரு 18-19 அவ்வளோதாங்க. 20 வயசுக்குள்ளதான். தேன்யா ஐயா சொல்கிறத பார்த்தா 22 வயசுக்குள்ளதான் ராமனுக்கு. எப்போ? ராவணனை எதிர்த்து போர் புரியும் போது. ராவணனுக்கு என்ன வயசுன்னா சொல்லவே முடியாதபடிக்கு கோடிக்கணக்கான வயசு. அவர் நிற்கிறாரு, இவர் வந்தாரு, ஒரே அம்பு தான், கட 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 கடன்னு எல்லாமே விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அடிச்ச உடனே, விழுந்த உடனே வெக்கப்பட்டு இப்படி நின்னான். ராவணன் நின்னான். ராவணன் நின்னத கம்பர் எழுதுறார். வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் மற்றும் நெடுவயிரத்தோளான் தான் நகும் பகைவர் நகுவர் என்று. அதற்கு நான் செவ்விதழ் வேல்விழி மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகிறார். ஏண்டா, உன்னை பகைவனா நினைச்சு நீ அவனெல்லாம் பார்த்து சிரிச்சியோ, அவன்லாம் சிரிப்பான்னு அதுக்கு வைக்கப்படலை. வானமெல்லாம் சிரிக்கும், அதுக்கு வைக்கப்படலை. இந்த உலகம் எல்லாம் சிரிக்குமே, அதுக்கு வைக்கப்படலை. நீ தகாத காமம் வைத்த யாரோ ஒருத்தனுக்கு உரியவள், அவ உன்னை பார்த்து சிரிச்சிருவான்னு வைக்கப்பட்டியா? நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது நினச்சிட்டு போங்க, இது முன்னாலேயே நடந்துருச்சு. நான் சொல்கிறேன், அங்கே செத்தான் ராவணன். அதுக்கப்புறமா எல்லாம் ஹேங் ஓவர் எஃபெக்ட் அங்கே இருக்குது. செத்துட்டான் அவங்க.